பெரியவர்களை, தாய்மார்களே, திருச்சியில திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே வந்திருக்கக்கூடிய தேசபக்தர்களை, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜசேகரன் அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அஞ்சானஞ்சன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி.பி. செல்வராஜ் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வன் அழகப்பன் அவர்களே, டெல்டாவினுடைய சிங்கமாக கருப்பு வைரமாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநிலத்தினுடைய இணை பொருளாக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களே, லோகிதாசன் அவர்களே, கண்ணன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, புரட்சி கவிதாசன் அவர்களே, பார்வதி நடராஜன் அவர்களே, கோவிந்தராஜன் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, ராஜேயன் அவர்களே, ராஜேஷ்குமார் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலாளர்களே, பொருளாளர்களே, நிர்வாகிகளே, மண்டல தலைவர்களே, அணிப்பிரிவு தலைவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே வந்திருக்கக்கூடிய மறுபடியும் தேசபக்தர்களே, நம்முடைய மீடியா நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இது ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8 ஆண்டுகள் அற்புதமான ஒரு உன்னதமான ஆட்சியை கொடுத்துவிட்டு 9வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக திருச்சி மாநகர்களை நாம் குழுமி இருக்கின்றோம். திருச்சி மாநகரத்திற்கு எப்பொழுதும் கூட நாம் தேசபக்தியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேசபக்தர்கள் நிறைந்த ஒன்று மண்ணுது. ஐயா குமாரமங்கலம் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலமும் கூட தேசியத்தின் பக்கம், நல்ல ஆட்சியாளர்களின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய மக்கள் நம்ம திருச்சியில் இருக்காங்க. இந்த சரித்திரத்தை கூட்டத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது. 2024 பாரதிய ஜனதா கட்சி 25 எம்பிக்களை ஜெயிக்க வேண்டும் என்று அதுவே கொஞ்சம் குறைச்சலாக தெரிகிறது. திருச்சி வந்த பின்பு மனதை மாற்றிக்கொண்டு 39 என்று சொல்ல வேண்டும் போல் தெரிகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான கூட்டத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, இரும்பு தூண்களை, நம்முடைய கூட்டம் நடக்க மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அவங்களும் இதே மாதிரி ஊரா போனாங்க. நீ எதுக்கே பொதுக்கூட்டம் போறேன்னு கேட்டா, திராவிட மாடல் அரசை பற்றி சொல்ல போகின்றேன் என்றார்கள். நம்முடைய கூட்டம் வேகம் எடுத்த பின்பு, தேசபக்தர்கள் அலையலையாக வர ஆரம்பித்த பின்பு, திமுகவினுடைய திராவிட மாடல் அரசனுடைய கூட்டம் எங்கேயும் கூட யாரும் பார்ப்பதற்கில்லை, எங்கேயுமே இல்லை. அந்த கூட்டம் போடுறதுக்கே திட்டுவதற்காக ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை போட்டு அதன் மூலமாக தலைவர்களை மேடையில் நிற்க வைத்து வாய்க்கு வந்தபடி பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போடுவது ஒரு கபட நாடகம். அதை கேட்டால் திராவிட மாடல் அரசனுடைய கூட்டம் என்று சொல்லுகின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிக பெருமையாக இந்த மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றோம். மேடையின் கீழே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பெருமையா? அதுக்குள்ள ஒரு தைரிய வேணும். ஒரு தலைவனை பற்றி பேசுவதற்கு, ஒரு தலைவனை பற்றி பெருமையாக பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு நெஞ்சுரம் இருக்கிறது. எங்களுடைய தலைவன், இந்தியாவுடைய பிரதமர், மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனை கூட்டத்தை பேசுவதற்கு நாம் அனைவரும் கூட மேடையின் மீது அமர்ந்து கொண்டு மேடைக்கு கீழே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனா நீ உன்னுடைய தலைவனை பற்றி, தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பற்றி, திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி என்ன சாதனை செய்தார் என்று பேசுவதற்காக ஊராக கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்பர் 1 அரசு. எதுல நம்பர் 1? லஞ்சத்துல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுல, பெண்களுக்கு கூட்டு பலாத்காரம் அதிகமானதுல, 18 வயசு சிறுமிகள் மேல இருக்கக்கூடிய கற்பழிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய போக்சோ கேஸ், ஊர்ல வீட்டை பூட்டிட்டு போய் 2 நாள் கழிச்சு பார்த்தா திமுக ஒன்றிய செயலர் வீட்டுக்குள் உட்கார்ந்துருக்கு. அதை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டம். இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. என்ன தைரியமாக வீதிக்கு அமைச்சர்களும் பேச்சாளர்களும் ஒரு வருடம் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாருங்க. ஒத்துக்கிறேன், உங்க முதல்வர் நம்பர் 1 முதல்வர் தான். நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்கின்றேன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பர் 1 எது இல்லைங்க. தமிழ்நாடு பின்னோக்கி சென்றதிலே நம்பர் 1, ஊழலே முன்னோக்கி சென்றதிலே நம்பர் 1. யாராவது நம்முடைய மக்கள் அரசுக்கு எதிராக வேறு கருத்தை சொன்னால் அரெஸ்ட் பண்ணி, அதாவது 100 மீட்டர் ரேஸ்ல ஒலிம்பிக்ல கூட இவ்வளவு வேகமாக ஓட மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கணச்சிடலாம். யாரு மேல எஃப்ஐஆர் போடலாம், யாரை பிடிச்சி உள்ள வைக்கலாம், யார் எங்க ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்க, நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரர்கள் ஓடுகின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நண்பர்களை 2024 ஒலிம்பிக் பதக்க போட்டிக்கு அனுப்ப வேண்டும். இதே வேகத்தை அங்கே காட்டி ஒலிம்பிக் மெடலை பெற்றுக் கொண்டு வாருங்கள். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்களை குறை சொல்வது கூட தவறுதான். ஏன்னா காக்கி சட்டை அணிந்து கொண்டு நமக்கு வேலை செய்வதற்காக, மக்களுக்காக பணியில் இருக்காங்க. இதே காவல்துறை தான் இதற்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும்
ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் மிரட்டி உருட்டி இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சொன்ன பேச்சப்படி கேட்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டு மிரட்டும் பொழுது நம்முடைய காவல்துறை நண்பர்கள் தான் பாவம் என்ன செய்வார்? அவர்களுக்கும் விமோசனம் கிடைக்க வேண்டும். காவல்துறை கண்ணியமாக தன்னுடைய வேலையை செய்திருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளவு கூட்டு பலாத்காரம் நடக்காது. ரோட்ல நடந்து போனா பெட்டரா. ரோட்டிலே சென்னையிலே பெரும் மாநகரத்திலே நடந்து போனீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி தேங்காயை உடைக்கணும். அப்பதான் நீங்க உயிரோட வந்தீங்கன்னு அர்த்தம். எங்கேயும் கூட யாருக்கும் கூட உயிர் பயம். எங்கே இருந்து யார் வந்து வெட்டுவார்கள் என்று தெரியாது. வெட்டுவதிலே போட்டா போட்டி. இந்த ரவுடி பெருசா, அந்த ரவுடி பெருசா. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலையில்லாத ரவுடிக திமுக கட்சியில் இருக்கவங்கலாம் வெளியே வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்ன தைரியத்திலே இது நம்பர் 1 அரசாக, நம்பர் 1 முதலமைச்சராக, மாடல் அரசாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியல. இப்ப திமுக அமைச்சர்களுக்கு புதுசா மேடையில் பேசும் பொழுது சமீப காலமாக ஒரு 2-3 வாரமாக புதுசா என்ன பேசுறாங்கன்னா, நீங்களே ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பானிபூரி விற்கிறான்ல அந்த மாதிரி. இதுல ஹிந்தி கற்றுக்கொள்வதை பற்றி பிரச்சனை கிடையாது. பிடிச்சிருந்தா கத்துக்கலாம், பிடிக்கலைன்னா வேண்டாம். யாரும் கூட இந்தியை திணிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. இதில் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். ஆனா நீ பானிபூரிக்காரங்களுக்கு கம்பேர் பண்றீங்கன்னா உங்களுடைய மைண்ட்ல என்ன விதமான எண்ணம் இருக்க வேண்டும்? கடினமான வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள், கடையில பஞ்சர் ஓட்டுற அண்ணன், பஜ்ஜி போடுற அண்ணன், கொய்யாப்பழம் விற்கிற அக்கா, அண்ணாச்சி பழம் விற்கிற அண்ணன், பானிபூரி விற்கிற அண்ணன் உனக்கு கேவலமாக தெரிகின்றார்கள். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, கடைசியில் நீ பானிபூரி தான் வைப்பேன். இன்னும் 1 மாதம் போனா நீ கடைசியில் பஜ்ஜி தான் வைப்பேன். இந்த ஒரு விஷயத்திலிருந்தே தெரிகிறது திமுகவினுடைய ஆட்சி என்பது சாதாரண மக்களுக்கு விரோதமான ஆட்சி. கடினமாக வேலை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பணத்திலே என்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றேன் என்று எந்தெந்த மனுஷன் சொல்றானோ அவர்கள் அனைவருக்கும் கூட எதிரான ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். இதை தாண்டி திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்லுகின்றார், இந்த ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சூத்ரா மாதிரி. சூத்ரா என்பது ஜாதிகள் அடிப்படையிலே இவர்களே சொல்லக்கூடிய கீழ் ஜாதின்னு இவரே சொல்றார். திமுக காரனுக்கு மட்டும்தான் அந்த கட்சியை ஜாதி கட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஜாதியால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி, ஜாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கட்சி. என்ன தைரியம் இருந்தா நீ வந்து கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களை, நீங்களே சொல்லக்கூடிய மக்களை வம்புக்கு இழுப்பாய், அவங்கள வந்து கேவலமா நீ பேசுவாய். இதையெல்லாம் தட்டி கேட்டா சமூக நீதி என்று சொல்லுகின்றீர்கள். எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளை? டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்றான், நீங்களா கீழ் ஜாதியா? ஹிந்தியை கத்துக்கிட்டா கீழ் ஜாதி. ஹிந்தியை கற்றுக்கொள்வதை பத்தி பிரச்சனையே இல்லை, அதை விட்டுருங்க. யாரோட நீங்க கம்பேர் பண்றீங்க? பானிபூரி பஜ்ஜி விற்கிறவங்களோட, கீழே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை கம்பேர் பண்ணி இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் என்ன? திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் சீஃப் செக்ரட்டரியை சந்திப்பதற்கு அறைக்குள் சென்று விட்டு வெளியே வர்றாரு. அவர் என்னங்க சீஃப் செக்ரட்டரி, நான் ஒரு பத்திரம் கொடுத்து என் கையை கூட தொட மாட்டேங்கிறாரு, அப்ப நான் தீண்டத்தகாதவனா? எப்படிப்பட்ட வக்கரமான புத்தியை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு ஜாதியை வைத்து, ஜாதியினுடைய பின்புலத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு, சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இதே நேரத்தில் பாரத பிரதமருடைய 8 ஆண்டு சாதனைகளை பாருங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பானிபூரி விற்கிற அண்ணனாக இருந்தாலும் சரி, பஜ்ஜி போடக்கூடிய அக்காவாக இருந்தாலும் சரி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2 திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் என்ன யோசிக்கிறோம்னா, பானிபூரி போடுறவங்களை எப்படி பானிபூரி கடையினுடைய முதலாளியாக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோம். பஜ்ஜி கடையில வேலை செய்யறான எப்படி ஒரு ஹோட்டலுடைய முதலாளியாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவங்களுடைய யோசனை ஈஸ்லாம் என்கின்ற திட்டமும் அட்டல் பென்ஷன் திட்டமும் கூட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த ஈஸ்லாம் திட்டம் என்பது எந்த விதமான அமைப்பை சாராத கட்டட தொழிலாளர்கள், எந்த விதமான தொழிலாளராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மருத்துவ காப்பீடாக 2 லட்சம் ரூபாய், 60 வருஷத்துக்கு மேல அவங்களால வேலை செய்ய முடியாதுன்னா மாசத்துக்கு 3000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 62,30,000 அமைப்பு சாரா தொழிலாளர்கள், 62,30,000 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஈஸ்லாம் திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க. நீங்க நினைக்கலாம் தலைமையில செங்கல் எடுத்துட்டு போறவங்க, இரும்பு வேலை செய்யறவங்க, கடையில வந்து சர்வர் வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே தெரியலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை உயர்வானவர்கள் அவர்கள்.
அதனாலதான் தமிழகத்தில் 62 லட்சம் பேர் ஈஸ்ட்ராம்ல சேர்ந்திருக்கிறாங்க. 62 லட்சம் பேருக்கும் 2 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மத்திய அரசு செய்திருக்கிறது. 60 ஆண்டை தாண்டும் பொழுது 61வது வருஷத்திலிருந்து மாசத்திற்கு 3000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்கும். தமிழ்நாட்டில் 62 லட்சம் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை 24 கோடியே 75 லட்சம் பேர். யோசிச்சுப்பாங்க, 24 கோடி இந்தியாவிலே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இதிலே இணைந்திருக்கின்றார்கள். இதை மட்டும்தான் அந்த திமுகவுடைய எம்பிகளுக்கு பதிலாக கொடுக்கின்றனர். நீங்க இழிவுபடுத்திக்கிட்டே இருங்க, பானிபூரிய போடுறவங்களை இழிவுபடுத்துங்க, இவங்க எல்லாத்தையும் இழிவுபடுத்துங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்கள் தூக்கி வீசக்கூடிய ஒரு கல்லையும் கூட நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து கோட்டையை கட்டி அந்த கோட்டையில இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை அமர வைப்பதற்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாஸ்ட் என்னன்னா, சினிமா எல்லாம் நல்ல படம் இல்லாதனால மக்கள் இப்போது பார்த்து ரசிப்பது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, நிதியமைச்சருடைய பேச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க. டிசம்பர் மாசத்துல நிதியமைச்சர் சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 16,000 கோடி இருக்கு, கொடுக்கலனா பிச்சு புடுவோம், பிச்சு படவா ராஸ்கல் அப்படிங்கிறார். எப்பனா டிசம்பர் மாசத்துல. பிப்ரவரி மாசத்துல நம்முடைய அரசு நடக்கும் பொழுது நம்முடைய நிதியமைச்சர் சொல்றாரு, தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி என்பது 6,500 கோடி ரூபாய் இருக்கு, பிச்சு புடுவோம் பிச்சுகிறார். அதன் பின்பு நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பத்திரம் கொடுக்கிறார், லெட்டர் கொடுக்கிறார். அதுல தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை 20,000 கோடியை உடனே கொடுங்கிறார். இதையெல்லாம் தாண்டி 10 நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த பாரத பிரதமர் முன்னாடி ஸ்டேஜில் பேசுறாரு முதலமைச்சர், ஐயா 14,000 கோடி ஜிஎஸ்டி கொடுங்க. 3 மாசத்துல இது பாத்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து பண்ணு சாப்பிடுற மாதிரி 16,000 கோடி, 6,500 கோடி, 20,000 கோடி, பாரத பிரதமர் முன்னாடி 14,000 கோடி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்களுக்கே தெரியவில்லை அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு. நிதியமைச்சர் வாய்க்கு வந்ததை மைக் எடுத்து சொல்லுகின்றார், முதலமைச்சர் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. கடைசியா மோடிஜி சொன்னாரு, இங்க பாருங்க தம்பி, தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை என்பது 9,602 கோடி. அதை அப்படியே மே 31ஆம் தேதி தமிழகத்திற்கு கொடுத்து விட்டாச்சு. எந்த விதமான ஜிஎஸ்டி பெண்டிங்கும் இல்லை அப்படின்னு. இப்பொழுதுதான் பிரச்சனையே. இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் அவர்கள் கிளிப்பிள்ளையை போல பதில் சொல்வது, அண்ணா ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, ஜிஎஸ்டி பணம் வரட்டும் குறைக்கிறாங்க. ஏன் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் வரட்டும் குறைக்கல. எங்க இந்த சிலிண்டருக்கு ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அது ஜிஎஸ்டி பணம் வரட்டும் கொடுக்குறேன் பாட்டு. இப்பொழுது வராது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜிஎஸ்டியும் கூட 9,602 கோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு சலுகையாக ஜிஎஸ்டி கவுன்சிலையே கூட்டாம அந்த ஜிஎஸ்டி சட்டத்திற்கே எதிராக முதல் முறையாக சரித்திரமா பணத்தை கொடுத்த பின்பு நீங்கள் இது என்ன சொல்ல போகின்றீர்கள் என்பதுதான் மக்களுடைய அழுத்தம். முதலமைச்சர் பேசல. முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா, நேரம் மைக்க எடுத்தோடனே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வந்து விட்டது, இதுதான் திராவிட மாடல் அரசு. எதற்கெடுத்தாலும் கூட தூக்கத்துல 1 மணிக்கு எழுப்பிட்டீங்கன்னா கூட எந்திரிச்சோடனே அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுல திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு என்பது இந்த ஜிஎஸ்டி தொகையை போல இங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் என்னன்னு தெரியாது. எல்லா அமைச்சர்களையும் மேடையின் மீது நிற்க வைத்து ஒரே ஒருத்தர் இன்னொரு அமைச்சர் சொல்ற மாதிரி ஒரே கருத்தை 2 பேர் அந்த மேடையில சொல்லுங்க, எல்லா அமைச்சர்களையும் நிறுத்தி வையுங்கள். ஒரு அமைச்சரும் கூட இன்னொரு அமைச்சர் சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசுனா என்னன்னு 2 பேரும் ஒரே விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை 21 முறை திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 முறையும் 21 வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். இதான் திராவிட மாடல் அரசு. தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்ல, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீங்க? திராவிட மாடல் அரசு சொல்ல மாட்டோம். எங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னதுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்து பர்னிச்சர் பூங்காவை போய் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் திறக்கிறாரு. இந்த பர்னிச்சர் பூங்கா பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசுடைய சான்று. ஏங்க ஒரு பர்னிச்சர் பூங்காவை திறக்கிறதுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்னங்க வித்தியாசம்? மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை ஸ்டிக்கரை போட்டு வெள்ளூர்ல கொடுக்கிறார். அதை கொடுத்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார், இதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று பாருங்க. 21 முறை திராவிட மாடல் அரசை பற்றி சொல்லியும் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் எவ்வளவு பரீட்சை எழுதினாலும் ஃபெயில் ஆவா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் 21 முறை பரீட்சை எழுதியும் 21 முறை ஃபெயில் ஆன ஒரே ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர்களே, இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார்,
அவர் பேர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் வந்து மகேஷ் பொய்யாமொழி. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர். அவர் எந்த துறைக்கு அமைச்சர் என்று அவருக்கே தெரியாது. அவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா ஷூட்டிங்கில் நடிச்சாரா, முதல் ஆளாக சினிமா ஷூட்டிங்ல போய் லைட் பாயாக அமர்ந்திருப்பார். முதல் ஆளா அந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் நடந்து முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஏதாச்சும் பட திறப்பு விழாவுக்கு போய் சினிமா படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுவார். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா படத்தை பத்தி, படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழால போய் உட்கார்ந்துருப்பார். எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஸ்கூல் பக்கம் ஒதுங்குவார். இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது பார்ப்போம். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்பு கிரகிக்கக்கூடிய தன்மை என்பது இந்திய அளவிலே மோசமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 2021 மத்திய அரசினுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் 6ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ்ல ஒரு குழந்தை எந்த அளவுக்கு படித்திருக்கிறது என்று பார்த்தா ரிசல்ட் வந்திருக்கு. குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ல தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரியில தமிழகம் கடைசியாக வந்திருக்கிறது. இந்திய அளவில் 10வது இடத்தை தாண்டி வந்திருக்கு. இதுதான் இந்த அமைச்சர் அவருடைய பள்ளி கல்வித்துறையை நடத்தக்கூடிய லட்சணம். ஏன்னா ஒரு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் எப்படி இருக்க வேணுங்க ஐயா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா மாதிரி இருக்கும். அந்த அமைச்சரை பார்த்தாருன்னா அந்த குழந்தை நானும் இவரை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியது பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய வேலை. ஆனா இவருக்கு என்ன பிரச்சனைனா, தமிழகத்துல எது சரியாக தப்பாக நடக்குதோ குடும்ப அரசியல், இவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா, அப்பா அன்பில் பொய்யாமொழி ஐயா, 3வது முறையாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி, இதை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன், தமிழக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனுக்கு இதை போன்ற அமைச்சர்களை பார்க்கும் பொழுது என்ன தெரியும்? ஐயோ நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பணக்கார வீட்டில் நம்ம பிறந்திருக்கணும், ஏழை தாயினுடைய மடியிலே பிறந்து விட்டோம், நமக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஒளிமயமா இருக்குமா, அவங்க மாதிரி நாம நல்லா ஒரு பெரிய ஒரு இடத்துல நல்லா வாழ முடியுமா? ஆனால் ஒரு முறையும் இந்த மாணவன் பொய்யாமொழி அவர்களை பார்த்து, மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்கின்றானோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்றோம். ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு மகன் கஷ்டப்பட்டு வளர்த்தி அங்கே இருந்து அந்த மாமனிதன் வளர்ந்து வந்து இயற்கையினுடைய அரவணைப்புல இந்தியாவுடைய பிரதமராக இன்று அமர்ந்து 8 ஆண்டு காலம் ஆட்சி முடித்திருக்கிறது. ஒரு பள்ளி, ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தையும் கூட செய்கிறார். இந்தியாவில் எந்த பிரதமருங்கம்மா, எந்த பிரதமருமே ஒரு குழந்தைங்க பரீட்சை எழுத போகும் பொழுது தன்னுடைய நேரத்தை விட்டு ஒரு 10,000 குழந்தைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு பரீட்சைக்கு எதற்கு பயம் அப்படின்னு எந்த ஒரு பிரதமரும் உலகத்துல யாருமே பாடம் நடத்த மாட்டார்கள். நடத்தக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா குழந்தைங்க மேல அக்கறை. எந்த குழந்தையும் கூட எந்த எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகக்கூடாது, பரீட்சையை பார்த்து பயப்படக்கூடாது என்பதற்காக ஆட்சிக்கு வந்த 2014 ஒரு வருடமும் கூட பரீட்சைக்கு பயமே, பரீட்சை பே சர்ச்சா அப்படிங்கிற பேர்ல டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஒரு குழந்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய லட்சணமும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தையும் நீங்கள் பார்த்துக் கொண்டது. சகோதர சகோதரிகளை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அமைச்சர் இருக்கார் தமிழ்நாட்டில், நம்முடைய சேகர்பாபு அண்ணன். அவர் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு. அது காவி வேட்டி. முதல்ல காவி வேட்டி கட்டினாரு, காவி வேட்டியை கழட்டாரு, வெள்ளை வேட்டி மாறினாரு, அப்புறம் தாடியை விட்டாரு, தாடி எடுத்தாரு. இப்ப மறுபடியும் பார்த்தாரு, என்னடா அது இந்துக்கள்லாம் நம்ம அரசு மேல கோபத்துல இருக்காங்க, எல்லாம் நம்ம காவி வேட்டி மறுபடியும் கட்டிக்கிட்டு களத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த சேகர்பாபனுடைய ஒரே வேலை என்னன்னா, ஒரு இடத்திலும் சென்று நம்முடைய சன்னியாசிகளை மிரட்டுவது. இப்ப கடைசியா யாரை மிரட்டுறாருன்னா, நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். என்ன மிரட்டுறாருன்னா, ஆதீனம் அவர்களே கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம், அப்புறம் பழைய சேகர்பாபுவை காமிச்சுனா பிரச்சனை ஆயிரும். நீங்கள் பழைய சேகர்பாபுவை காட்டுவதற்காகத்தான் நரேந்திர மோடி அரசு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க பழையதெல்லாம் காட்டணும், நாங்களும் அரசிலிருந்து என்ன செய்வோம் என்று காட்டுவதற்காக நம்ம அரசு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 வருஷம் இருக்கு உங்க ஆட்சி. லோக்சபா எலெக்ஷன் வர்றதுக்கு 2 வருஷம் இருக்கு. நீங்க ஆதீனத்து மேல மட்டும் கையை வச்சு பாருங்களேன், நீங்க ஜஸ்ட் கையை வச்சு பாருங்க. ஆதீனத்தினுடைய காத்து கொண்டிருக்கின்றோம். நரேந்திர மோடி அவர்கள் வேலை இல்லாம மதுரை ஆதீனத்தை கூப்பிட்டு சென்னை ஏர்போர்ட்ல 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. வேலை இல்லாம
நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் வேலை இல்லாம ஆதீனத்தை கூப்பிட்டு பார்த்து பேசி அந்த போட்டோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சேகர் பாபு அண்ணா உஷாரா இருக்கணும். அந்த போட்டோ வந்து உஷார் ஆகலினா கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் இந்த ஆதீனத்து மேல கை வைக்கிறது, இந்த மிரட்டுற வேலை, ஒரு இடமாக சென்று பண்ற வேலை விட்டார். இதை அவர் செய்தால் என்ன ஆகும் நான் சொல்றேன். சமீபத்தில் தர்மபுரி ஆதீனம் அவருடைய இடத்துக்கு போயிருந்தார். இவர்தான் தர்மபுரி ஆதீனத்துல பட்டின பிரவேசம் நடக்கக்கூடாது என்று சொன்னவர். என்று பாரதிய ஜனதா கட்சி பட்டின பிரவேசத்தை நடத்தி காட்டிய பிறகு அங்கே சென்ற பின்பு நம்முடைய கோமாதா மாட்டிற்கு பூஜை செய்கின்றார், பசுமாட்டு. அந்த காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. 3 நாளைக்கு முன்னாடி கையில தட்டை கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பசுமாட்டுக்கு கோமாதாக்கு பூஜை பண்றாங்க. அவர் கூட வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம தலைவர் திடீர்னு தட்டெடுத்து பசுமாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்றாரு. ஒரு குரூப் கத்துது, கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்கன்னு இந்த பக்கம், சென்ட்ரல்ல நம்மால பசுமாட்டுக்கு பூஜை, கோமாதா பூஜை. இந்த பக்கம் லெப்ட் சைடுல இருக்கிறவங்க எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல என்ன பேசுறது, எந்த நேரத்தில் எந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, எங்கே போய் என்ன செய்வது குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் மதுரையில நம்முடைய துறவிகள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 ஆதீனங்களை நீங்க ஆதீனத்தினுடைய முறை என்னவென்றால், அரசராக இருந்தாலும் ஆதீனத்தை அங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பது முறை. உங்களை மாதிரி உருட்டி மிரட்டி ஆதீனங்களை நம்முடைய முதலமைச்சர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சுட்டு அங்க பார்க்க வச்சுட்டு ஆதீனங்கள் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதுல வெக்கங்கெட்ட குழப்ப பாருங்க. ஒரு ஆதீனம் அவர் பாட்டுக்கு அமைதியா பத்திரிகை நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, உடனே பக்கத்துல கொஞ்சம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க, முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க. அதற்குத்தான் திருவோடுக்கத்தை இருக்கிறதே. எதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களே நீங்கள் புகழ்ந்து பேசுங்க என்று எதற்காக உங்களை இகழ்ந்து கொள்ள வேண்டும்? நாம் இன்னைக்கு பேச பேச சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதார் கோயில்ல சண்டை. அறநிலைத்துறை அரசினுடைய அதிகாரிகள் உள்ள போய் கணக்கு வழக்க கொடு, அதை கொடு, இதை கொடு என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கூட தமிழகத்திலே இவர்களுடைய கண்ணுல பார்த்தீங்கன்னா ஆங்காரம் மட்டும்தான் இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆதீனத்தை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவருடைய அழிவுக்கு அதான் காரணமாக இருக்கும். சகோதர சகோதரிகளை, இதே அமைச்சர் ஆட்சிக்கு வந்தோடனே இன்னொரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. என்ன ஸ்டண்ட் அடிச்சாங்கன்னா, திமுக அரசு தான் கோவில் இருக்கக்கூடிய நிலங்களை முற்றிலுமாக மீட்டெடுக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசுனார். எங்கேயா மீட்டெடுத்தேன்னா, வடபழனி முருகன் கோவில்ல 5.5 ஏக்கரை மீட்டெடுத்திருக்க, 250 கோடி ரூபாய் சொத்து. இதுல இருந்தே தெரியலையா நம்ம தளபதி அவர்கள் ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்கள். அவர் என்ன சொல்லலன்னா, இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2007ல இதே 5.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விட்டதே நீங்க தான் ஐயா. வடபழனி முருகனுடைய கோயில குத்தகைக்கு விட்டு மாசம் பணத்தை வாங்கிட்டு கோயில் இருந்து அபிஷியலா குத்தகை விட்டு இன்னைக்கு அதே நிலத்தை திரும்ப வாங்கிட்டு ஜிம்ல போய் என்ன ஒரு படத்துல நம்ம விவேக் அண்ணன் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வெயிட் இல்லாத தூக்கி வெயிட் காட்டுவதற்காக நம்முடைய சேகரபாபு அண்ணன் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலையெல்லாம் விட்டு நம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு, நம்முடைய பக்தர்களுக்கு, இறை வழியில் செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு துணை இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு வேண்டுகோள். மறுபடியும் சொல்றோம், தப்பி தவறுக்கிற ஆதீனத்தை தொற்றாதீங்க. விளைவு மிக பயங்கரமாக இருக்கும், மோசமாக இருக்கும். அரசியலாக செய்து கொள்ளுங்கள். மக்களுடைய இறை நம்பிக்கையின் மீது கை வைக்காதீர்கள் என்று கூட சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய நீட்டு டிராமா. ஒரு பக்கம் நம்முடைய சிவசுப்பிரமணியன் சொன்னது போல தமிழகத்தில் புதிதாக ஒரே நாள்ல 12 மருத்துவக் கல்லூரிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். சரித்திர சாதனை. நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1947 இருந்து 2014 வரை மொத்தமா இந்தியாவில் இருந்த மருத்துவ சீட்டை 88,000. 67 வருஷத்துல நாம் ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகளிலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு 66,000. 88,000 சீட்டு 67 வருஷம். 8 வருஷத்துல 66,000 சீட்டு. புதிதாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நீட்டை பற்றி பேசுவார்கள். நீட்டை பற்றி ஒரு புது விஷயத்தை சொல்லுவோம். நீட்டை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், இது ஒரு ஏழை பங்காளனுக்கு இருக்கக்கூடிய பரீட்சை. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, ஏமாற்ற வேலை இல்லாமல் அரசு சீட்டு கிடைப்பதற்காக நீட்டு. 2016க்கு முன்பு நீட் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் 100 சீட் இருக்குன்னா அதுல 15 மருத்துவ சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, 85 சீட்டு நம்ம மருத்துவ மாணவர்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு.
2016 நீட்டுக்கு முன்னாடி அதுல பாதி சீட்டு 85ல பாதி சீட்டு 42% அரசு மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். 42 சீட்டு பிரைவேட் மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். என்ன அநியாயம் பாருங்க. 100 சீட்டுல 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா 1986 இருந்து நம்ம கொடுக்கிறோம். ஆல் இந்தியால இருந்து 15 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 85 சீட்ல 42 சீட்டு அரசு நடத்தக்கூடிய தேர்வு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரி, மிச்சம் 42 சீட்டு பிரைவேட் காலேஜ் நடத்தக்கூடிய தேர்வு மூலமாக பிரைவேட் காலேஜ். நீட் என்ன செஞ்சுச்சு? நம்முடைய நீட் 2016க்கு பின்பு 100 சீட்டுல 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, 85 சீட்டும் மிச்சம் இருக்கிறது அரசு நடத்தக்கூடிய மருத்துவ எக்ஸாம் மூலமாகத்தான். இல்ல டிஎம்கே பிரச்சனை எங்கிருந்து வந்ததுன்னு பாருங்க. இதுல டிஎம்கேவுடைய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய நேரடி ஓனரா இருக்காங்க. நான் பினாமி பத்தி பேசவே இல்லை. நேரடி ஓனர் அவங்க மனைவி, குழந்தைகள், மகன். 10க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய ஓனர் டிஎம்கே தான். இப்ப ஆற்காட்டு வீராசாமி என்ன அதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்றாரு, எங்க டெக்னிக்கே உங்களுக்கு புரியலப்பா. நாங்க என்ன டெக்னிக் பண்ணுவோம்னா, தமிழ்நாட்டில் 12வது முடிச்ச உடனே அந்த மார்க் லிஸ்ட் எங்க கையில் இருக்கும். அந்த மார்க் லிஸ்ட மட்டும் யாருக்கெல்லாம் அரசு கோட்டால அரசு கல்லூரியில கிடைக்குமோ அந்த பேரை மட்டும் செலக்டிவா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு லீக் பண்ணிடுவோம். தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவோம், ஏஜென்ட்டை போட்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீ சீட்டு கிடைக்குமோ அவங்ககிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி தனியார் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் போட்டுக்குவோம். கவுன்சிலிங் நடக்கும் பொழுது இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் போட்டவங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஃப்ரீ சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சீட்டு லாக் ஆகிப்போ அது எம்டி சீட்டு, அதை மேனேஜ்மெண்ட் கோட்டால வித்துருவோம். இந்த டெக்னிக் புரியாம தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஒரு ஜுடிஷியல் கமிஷனை போட்டு திமுகவினுடைய 2006 இருந்து 11 வரை ஒரு பிரைவேட் மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டு எப்படி ஃபில் ஆச்சுன்னு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி போட்டா இன்னைக்கு கோபாலபுரத்துல பாதி பேர் ஜெயிலுக்கு போவாங்க. இதையெல்லாம் மறைத்து நீட்டு வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் பாதி சீட்டை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விட்டு அதன் மூலமாக அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாற்றி 1 கோடி 2 கோடி 3 கோடி ஊசியை போட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அவர்கள் ஏழை தாய்க்கு அந்த ஊசியை போட்டு அதன் மூலமாக நாம் உயிர் படைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப திமுகவுடைய இன்னொரு சரித்திர சாதனையும் கூட சகோதர சகோதரிகளை, இந்த ஹிந்திங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிராமா. நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில மிக தெளிவாக மோடிஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், ஹிந்தி என்பது எந்த மாநிலத்திலும் கூட திணிக்கப்படாது. ஏன்னா நானே டெல்லி வந்துதாங்க ஹிந்தி கத்துக்கிட்டேன். நான் ஒரு குஜராத்தி, என்னுடைய தாய்மொழி குஜராத்தி. நான் பிறக்கும் பொழுது ஹிந்தி எல்லாம் தெரியாது. அரசியலுக்காக டெல்லி வரும் பொழுது நான் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த மொழியும் கூட திணிக்க மாட்டோம். புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி உங்களுக்கு எந்த மொழி பிடிக்கிறதோ படிங்க. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றார், தமிழ்நாட்டினுடைய ஒரு கல்விக் கொள்கையை நான் கொண்டு வர போறோம். அந்த பத்திரிகை நண்பர் கேட்கிறாரு, சார் நீங்க கொண்டு வர போற கல்விக் கொள்கை எப்படின்னு சொல்லுங்க சார். ஏங்க நம்ம கல்விக் கொள்கையிலையும் ஹிந்தி ஆப்ஷனல் தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இதைத்தான் புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்களே. அதற்கு பொன்முடி அவர்கள் பதில் சொல்லவில்லை. புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு அப்படியே எடுத்து லைன் பை லைன் காப்பி அடித்து அதற்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்கின்ற பெயரை வைத்து அரசியல் செய்வதற்கு திமுகவுடைய அமைச்சர்கள் வெட்கப்பட வேண்டும். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வைத்துக் கொண்டு மேடையில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றார்கள். நம்முடைய ஹைகோர்ட்ல, சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி மூலமாகத்தான் கோர்ட் லாங்குவேஜ் நடக்க வேண்டும் என்று சால சிறந்த ஒரு சஜஷன், தவறு கிடையாது. நிச்சயமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல நம்முடைய தாய்மொழியில தான் ஆர்கியூமெண்ட் இருக்கணும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை மத்திய அரசு சொல்லி 3 மாதம் ஆகிறது. ஏப்ரல் மாசத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாரு. அந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது அவர் சொல்கின்றார்,
நம்முடைய கோர்ட்ல, ஹை கோர்ட்ல அந்தந்த ஊர்ல என்ன இருக்கோ அந்த மொழியில நீங்க கோர்ட் நடத்தினா தான் ஒரு ஏழை மனிதனுக்கு புரியும் என்று சொன்னார். ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா, அந்த கூட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் கூட மிஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மிஸ் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுடைய எந்த கூட்டத்திற்கும் யாரும் போவது கிடையாது. ஏன்னா அங்க போய் திராவிட மாடல் அரசுன்னு உருட்டுனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. எந்த கூட்டத்திற்கும் செல்லை. ஏப்ரல் மாசத்திலேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய கூட்டத்தில் பேசி இருக்கின்றார்கள். இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, சமீபத்துல புதிய கல்விக் கொள்கைக்காக குஜராத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள், பொன்முடி அவர்களுக்கும் நம்முடைய பொய்யாமொழி அவர்களுக்கும். 2 பேருமே கூட்டத்துக்கு போல. ஏங்க அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா, ஐயா அது நமக்கு செட் ஆகாதுங்க, அவங்க புதிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்றாங்க, நான் போக மாட்டேன். ஆனா 6 மாதத்திற்கு முன்பு மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை செயலாளர் ஒரு கூட்டத்திற்கு வரும் பொழுது தமிழக அரசு கல்வித்துறை செயலாளர் அனுப்பவே இல்லை. பத்திரிகை நண்பர்கள் அமைச்சர்கிட்ட போய், ஏங்க நீங்க கூட்டத்துக்கு கல்வித்துறை செயலாளர் அனுப்பலினா, ஏங்க செயலாளரை மட்டும் கூப்பிடுறாங்க, அமைச்சரை கூப்பிட்டா தான் நான் அனுப்ப முடியும். ஒரு மீட்டிங்க்கு அமைச்சரை கூப்பிடல என்பதற்காக கல்வித்துறை செயலாளர் அனுப்பல. இன்னைக்கு குஜராத் மீட்டிங்ல அமைச்சரை கூப்பிட்டு போகலினா யாரை ஏமாற்றுவதற்காக இந்த கபட நாடத்தை நம்முடைய திமுக அரசு செய்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டியை பத்தி வாய்க்கிலேயே பேசுவார். ஆனா ஜிஎஸ்டி கூட்டத்துக்கு போக மாட்டார். ஏங்க போட்டீங்கன்னா வளகாப்புக்கு போயிட்டேங்க. ஏங்க நீங்க வளகாப்புக்கு போனதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மத்திய அரசுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல இமெயில் அனுப்பிட்டேன். நான் இமெயில் அனுப்பிச்சிட்டேன், வரமாட்டேன். மத்திய அரசு கிட்ட ஆர்டிஐ மூலமாக ரிப்ளை கேட்ட பொழுது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் எங்களுக்கு இமெயிலே அனுப்பலின்னு ஆர்டிஐ ரிப்ளை வருது. இதற்கு நம்முடைய ஹை ஸ்கூல் பசங்க பரவாயில்ல. காலையில் நம்ம வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே ஸ்கூலுக்கு கட்டிடிக்கலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. எங்கப்பா வலிக்குது? ஆமா வயிற்றுல வலிக்குதுமா. ஆனா வயிற்றை திறந்து நம்ம பார்க்க முடியாது. நம்ம குழந்தைக்கு உண்மையாலுமே வயிறு வலிக்குதோன்னு சொல்லிட்டு சரி வர வேண்டாம்ப்பான்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பயம், தொடை நடுங்கி தமிழ்நாட்டை தாண்டி வண்டி ஓடாது. மிஞ்சி போனா சென்னை பார்டரை தாண்டி வண்டி இறங்காது. குஜராத் மீட்டிங்கு போக மாட்டேன், டெல்லி மீட்டிங்கு போக மாட்டேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மீட்டிங்ல என்ன பேசினாருன்னு தெரியாது. பிராந்திய மொழிகளிலே ஹைகோர்ட் இருக்க வேண்டும் என்று புரியாது. புதிய கல்விக் கொள்கையிலே இந்தி என்பது ஆப்ஷனல், திணிக்கப்படாது. யாருக்கு வேண்டுமோ படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது தெரியாது. மாத்தி உளறி ஒரு நாளாக இவர்களுடைய காமெடி என்பது வடிவேல் அண்ணன் நடிக்கல அப்படிங்கிற குறையை திமுக அமைச்சர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். வடிவேல் காமெடிய இந்த டிவியில நைட்டு போட்டு பார்த்தா பழைய காமெடியாவே வருது. நைட்டு 11 மணிக்கு மேல பழைய காமெடியா திரும்ப போடுறாங்க. இப்ப திமுக அமைச்சர்கள் அந்த குறையை பூர்த்தி செய்து, நான் இருக்கும் போது எதுக்குப்பா வடிவேலை கூப்பிடுறேன், அதுக்கு இன்னொரு காமெடியா சொன்னேன். 2 திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேட்டி கொடுக்குறாங்க. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். எதுக்கு போட்டி போட்டு பேட்டி கொடுக்குறீங்கன்னா, இந்த அண்ணாமலை பாருங்க ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மாநில அரசுடைய நியூட்ரிஷன் கிட்ல ஊழல்னு சொன்னார். என்ன ஊழல்னு சொன்னாரு? ஆவின் நிறுவனம் தான் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அதுல வந்து நீங்களே மீட்டிங் போட்டு ஆவின் நிறுவனத்தினுடைய எம்டியை கூப்பிட்டு அந்த ஆவினுடைய பொருளை வந்து டெல்லியில் இருக்கிற லேபுக்கு அனுப்பி தரச்சான்றிதழை பெற்று இந்த பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவினை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் திருட்டுத்தனமாக மிரட்டி ஆவினை பயன்படுத்தக்கூடிய முடியாது, மறுபடியும் அந்த பிரைவேட் கம்பெனியை பயன்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு மா சுப்பிரமணியம் சொல்றாரு, ஏங்க என்னங்க ஒரு ஆவினை பயன்படுத்துங்கிறாரு, அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்க, அது எப்படிங்க சரியா இருக்குமான்னு. ஓ அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். உடனே பக்கத்துல பால்வளத்துறை அமைச்சர் நாசரன் இருக்கார், அவருடைய சொந்த துறை. அவர் சொல்றாரு, ஆவின்லாம் சரியா வராதுன்னு. ஏன் சரியா வராது? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கமிஷன் அடிக்க முடியாது, பிரைவேட் கம்பெனியா இருந்தால் கமிஷன் வாங்கலாம். இது முதல் தவறு. அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஆதாரத்தை கொடுத்துருக்கிறோம். உங்க மீட்டிங்ல நீங்க எடுத்த முடிவு. சரி, இந்த பொருளை கொடுப்பது யார்? இந்த 8 பொருளையும் ஒரு நியூட்ரிஷன் கிட்டாக கொடுப்பது பொங்கல் தொகுப்புல மாநில அரசுக்கு எந்த பொருளை கொடுத்தாங்களோ அதே கம்பெனி கர்ப்பிணி பெண்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ட கொடுக்குது. அப்ப பொங்கல் தொகுப்புல முதலமைச்சர் சொன்னாரு, கருப்பு பட்டியலில் வச்சிருவேன். ஏன்னா முதலமைச்சர் நன்றாக தெரியும், கருப்பு பெட்டியில் வைக்கணும் அப்படின்னா சொந்த குடும்பத்தினரே பாதி பேச்சுக்குள்ள வைக்கணும். ஏன்னா இந்த எல்லா கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக எந்த டாக்குமெண்ட் எடுத்து திருப்பி பார்த்தாலும் கூட கோபாலபுரம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர்
மினரல் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. மினரல் வாட்டர், ஸ்பிரிங் மினரல் வாட்டர் டாஸ்மாக் கடையில் கூட்டு அலமோதுது. என்னையா ஸ்பிரிங் மினரல் வாட்டர் எல்லா பக்கம் இருக்குன்னா, அண்ணே கோபாலபுரம் குடும்பத்துக்கு சொந்தக்காரங்கண்ணே, எல்லா டாஸ்மாக்லையும் அதான் வாங்கிட்டாங்க. என்னையா எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயரா இருக்கானே, அவங்களுக்கு சொந்தமே வாங்க சொல்லிட்டாங்கண்ணே. என்னையா அது ஆவினுக்கு பதிலாக பிஎல் ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கேன் அண்ணே, அவங்க சொந்தக்காரங்கண்ணே வாங்க சொல்லிட்டாங்க. 1996, 2001, 2006, 2011 இதே தப்ப பண்ணாங்க. பேராசை, ஆசையெல்லாம் தாண்டி பேராசை. அனைத்து துறையிலும் நான் இருக்க வேண்டும், அனைத்து துறையிலும் கொள்ளையடிக்க வேண்டும், எல்லா துறையிலும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சு இந்த 2021-22 ஆட்சியில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார்கள். தண்ணியிலிருந்து ஆரம்பித்து நிலத்திலிருந்து அனைத்து இடத்திலும் கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி இருக்கிறது. நம்முடைய அண்ணன் சொன்னார், நம்முடைய கருப்பு முருகானந்தம் அண்ணன் சொல்லும் பொழுது கச்சத்தீவை பற்றி மிகச் சிறப்பாக பேசினார். 1974 ரொம்ப முக்கியமான வருஷம் இல்லையா? ஏன் முக்கியமான வருஷம்னா, காவிரி 1924 போட்ட அந்த காவிரி ஒப்பந்தம் 1974 கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை பூர்த்தி செய்திருந்து ஒப்பந்தத்தை நீடிருந்தால் கர்நாடகாக்காரன் நீங்க 5 டேம், ஹேமாவதி அணை உட்பட 5 டேம் கட்டியிருக்க மாட்டான். ஆனா அந்த 74 மட்டும் பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2 பெரிய தப்ப பண்றார். காவிரிக்காக 1924 போட்ட ஒப்பந்தம் 74 நீட்டிப்பு செய்யவில்லை, முதல் தவறு. 74 கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுக்கிறார். அப்ப 1974 என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன பிரச்சனை. 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் 72 அரசியலுக்கு வந்து நமக்கு ஜென்மத்தில் நம்ம ஜெயிக்க போறது இல்லை என்று தெரிந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியை வச்சு வண்டியை ஓட்டணும். ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் டிஸ்மிஸ் செய்வதற்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்தணும். அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழக மக்களுக்கு இந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. ஒரே ஒரு காரணத்திற்காக எம்ஜிஆர் அவர்களை ஒழிப்பதற்காக ஆர்டிகல் 356 பயன்படுத்துவதற்காக, ஒருவேளை ஆட்சியில் எம்ஜிஆர் இருந்தாலும் கூட நீடிக்க கூடாது என்பதற்காக 2 தவறுகளை கலைஞர் அவர்கள் செய்கின்றார்கள். காவேரி ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை, அதன் மூலமாக கர்நாடகாவில் 5 அணைகளை கர்நாடகா கட்டியது காவேரி தண்ணீர். 2வது கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுத்தது என்றால் இந்திரா காந்திக்கும் பண்டார நாயக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது. அதற்காக இந்திரா காந்தி இந்த கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதையும் தூக்கி கொடுத்தார். இன்னைக்கு தைரியமா இந்த சரித்திரத்தை எல்லாம் மறைத்து விட்டு, இதை பற்றி எந்த டிவியிலும் எந்த பேப்பர்லையும் எதுவுமே கிடையாது, தைரியமாக மேடையின் மீது நின்று கொண்டு மேகதாத்து அணையை பற்றி பேசுகின்றார். முதலமைச்சர் அவர்களுக்கு மேகதாத்து அணையை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அந்த கர்நாடகால காங்கிரஸ்னுடைய தலைவர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பாத யாத்திரை போறார் மேகதாத்து கட்டணம். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் பம்பிக்கிட்டு மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். ஏன் ஒளிஞ்சிருக்கேன் நான் கேள்வி கேட்டு கூட்டணி விட்டு தூக்கிட்டானே, வரதே ஒரு எம்பி சீட்டு, அதுவும் போய் சும்மா இருக்கேன். வெட்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் தமிழகத்திலே ஒரு கட்சி இருக்குது என்றால் அது காங்கிரஸ் கட்சி. எப்படிப்பட்ட மகான்கள் இருந்த கட்சி! கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஐயா அவர்களுடைய ஆரம்ப கால கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கெடுத்து குட்டிச்சவராக்கி தன்னுடைய சுயலாபத்திற்காக அடமானம் வைத்து தொண்டர்களுடைய மனதை எல்லாம் கொன்றுவிட்டு இன்னைக்கு இருக்காங்க. அதனால் மேகதாத்து அணையை பற்றியும் பேசுவதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு எந்த விதமான முகாந்தம் கிடையாது. அதே போல கச்சத்தீவை பத்தி சத்தியமா பேசுகிறார். நீங்க பேசினீங்கன்னா தான் ரத்தம் குடிக்கும். தவறையெல்லாம் செய்துவிட்டு கொடுத்து விட்டு கருவாடு விற்பதை போல் விட்டுவிட்டு இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முள்ளு மேல போட்ட சீலை மாதிரி எப்படி கொண்டு வரணும், அதை கொண்டு வரத்தான் போகின்றோம். நீங்க உள்ள போது குறுக்கு மறுக்கு ஓடாதீங்க. நீங்க ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்தாவே போதும். கச்சத்தீவை தமிழகத்துக்கு நாங்க கொண்டு வரது குறுக்கு மறுக்கு ஓடிட்டு இருக்கிற, இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு. தயவு செஞ்சு கச்சத்தீவை விட்டு விடுங்கள். அது பாரதிய ஜனதா கட்சி அதை பார்த்துக்கும். இதை முதலமைச்சருக்கு அடிக்கடி சரித்திரத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு எந்த தவறையும் கூட செய்யவில்லை என்பது போல் நம்முடைய முதலமைச்சர் பேசுவது செலக்டிவ் அமினீஷியா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒரு படத்துல விக்ரமன் அவர்கள் அம்பின்னு ஒரு கேரக்டர்ல வருவார். அந்த அம்பி கேரக்டர் பார்த்தீங்கன்னா காலையில ஒன்று இரவில் ஒன்று. ஒரு வந்து துவம்சம் பண்ணுவார், வந்து எல்லாம் ஃபைட் டிக்கெட் எல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் அம்பியா சாதுவா நடிப்பார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்று தெரிஞ்சுதான் பேசுறாரு. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்டாங்கன்னா உடனே டிஎம்கே கிளம்பி வந்துடுறாங்க.
எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி திமுகவுடைய அமைச்சர்கள் ஒரு வருட காலமாக கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எப்படியா ஒரு வருஷ காலமா கெட்ட வார்த்தை பேசாம அவங்க இருக்காங்க. இன்று அதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தூக்கிடுவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உருட்டிடுவேன், நீ பொறுக்கி. அதனால்தான் நான் திருநெல்வேலியில் கூட சொன்னேன், நம்முடைய அண்ணன் அன்பரசன் அவர்கள் சொன்னது சரிதான். நான் பொறுக்கிதான். எப்படிப்பட்ட பொறுக்கி? திமுகவினுடைய ஊழலை பொறுக்கக்கூடிய மனிதன், திமுகவினுடைய அராஜகத்தை பொறுக்கக்கூடிய மனிதன், நீங்கள் செய்கின்ற தவறுகளை பொறுக்கி பொறுக்கி மக்கள் மன்றத்திலே வைக்கின்றேன். அதை பொறுக்கியும் ஒரு பட்டம் தயவு செஞ்சு கொடுங்க, ஏற்றுக்கிறேன். இதான் அவங்க ஆச்சு. நான் என் தொண்டரை மட்டும் ஏவி விட்டேன்னா 5 நிமிஷத்துல துவம்சம் பண்ணிடுவாங்க. அன்பரசன் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நான் பாரதிய ஜனதா கட்சியில 18 கோடி தொண்டை இருக்காங்க. 18 கோடி தொண்டை. நாங்க தான் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி, யாருமே கிடையாது. அதனால சும்மா இந்த 2-3 சின்ன பசங்க சில்வண்டுகளை வச்சுக்கிட்டு இந்த துண்டை போட்டுக்கிட்டு இந்த தொண்டை வைக்கிறதெல்லாம் தயவுசெய்து சொல்லாது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட வன்முறையை நம்பாத ஒரு கட்சி, வன்முறையை எதற்கும் தீர்வு இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சி. எங்களை பொறுத்தவரை அறத்தின் வழியிலே மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 சில்வண்டுகளை இந்த பைக்ல பர்ரு புருன்னு போற பசங்களை எல்லாம் தொண்டன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கூட்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடும். அதை இந்த நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்பொழுதும் கூட வன்முறையை நிச்சயமாக இருக்க மாட்டோம். அதனால் ஊழலை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற ஒரு ஊழலையும் மக்கள் மன்றத்தில் வைக்க போகின்றோம். தயவு செஞ்சு சன்னியாசிகளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க வேலையை செய்யட்டும். அரசியல் பண்ண வேண்டாம். அரசியலை தாண்டியவர்கள் நம்முடைய மதத்தினுடைய குருக்கள். அதை மறுபடியும் நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி எந்த நேரம் வேணுமாலும் வரை வரலாம். நமக்காக அது காத்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. வருண பகவான் அவர்கள் நம்முடைய கூட்டம் நடந்து முடிந்து அதன் பின்புதான் நான் இங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பை கொடுப்பேன் என்று வருண பகவான் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பொறுமையும் கூட அதிகமாக நாம் சோதிக்க கூடாது. நமக்கு நிச்சயமாக 2024 திருச்சியினுடைய எம்பி பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக இருக்க வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திருச்சிக்கு தேவை தேசியமும் ஆன்மீகமும் இந்த மண்ணிற்கு தேவை. அரங்கநாதன் ஒரு பக்கம், மலைக்கோட்டை இருக்கக்கூடிய நம்முடைய கடவுள் ஒரு பக்கம், இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆன்மீகம் திரும்ப திருச்சிக்கு வரணும். காவல்துறை நண்பர்களுடைய கையிலே கட்டிருக்கக்கூடிய அந்த கட்டை அவிழ்த்து கம்பீரமாக வேலை செய்வதற்கு விட வேண்டும். ஏழை மக்களுக்கு பங்காளனாக ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். நடுத்தர மக்களை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். சகோதர சகோதரிகளை 2024 நாம் டெல்லியில வெற்றி பெறப் போகின்றோமா என்பது கேள்வியே கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலிலே 400 சீட்டு வாங்க போறோமா, 450 சீட்டு வாங்க போகின்றோமா என்பதுதான் ஒரே ஒரு கேள்வி. நம்முடைய ஆசை என்னன்னா, அந்த 400 450 நாம 25 இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை. அந்த 25லயும் ஒரு 5 பேர் கேபினெட் மந்திரிகளாக, அதாவது நீங்களும் கேபினெட் மந்திரி வாங்குறீங்க. எப்படி வாங்குனீங்க? அண்ணா இந்த துறை ஊழல் கொஞ்சம் பெருசா செய்ய முடியும், அது ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்துக்கங்க. போய் டெல்லியில போய் பேரம் பேசி ஒரு நாட்டினுடைய தலையை நீ எடுத்துக்க, குடலை நீ எடுத்துக்க என்பது போல் ஆட்சி செய்தீர்கள். அந்த மாதிரி கிடையாது. 5 மந்திரிகளை உருவாக்கி தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருப்பதற்கு